மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன் என்கிறார் இயேசு. பிளவை பற்றி பேசுகிறார். அமைதியின் அரசரான இயேசு பிளவை பற்றியும் தீ மூட்டுவதை பற்றியும் பேசுவதனுடைய அர்த்தம் என்ன? நாம் இயேசுனுடைய போதனை ஏற்றுக்கொண்டால் பிளவுபட்டு விடுவோம். நம்மோடு சிலர் இருப்பார்கள், சிலர் வெறுமனையே பேசிவிட்டு சென்று விடுவார்கள், பிரிந்துதான் செல்வார்கள், போராட்டம்தான் இருக்கும், சிலுவை தான் இருக்கும். கடவுளுடைய வார்த்தை எது, மனிதர்களுடைய வார்த்தை எது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் வாசகத்திலே எரேமியா எடுத்துரைத்த கடவுளுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள மறுத்த மக்கள் தங்களுடைய விருப்பப்படி கடவுள் எரேமியா பேசவில்லை என்று அவருக்கு தண்டனை தருகிறார்கள். இரண்டாம் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறார், நாம் சிலுவையை நோக்கி ஓட வேண்டும். சிலுவை தான் நமக்கு முன் உதாரணம். இயேசுனுடைய போதனையின் மீது நம்பிக்கை வைத்தால் இயேசுனுடைய கல்வாரி சிலுவை நமக்கு வாழ்வு தரும். அதே நேரத்திலே போராட்டமோ பிளவோ வேதனையோ வந்தாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் வரும். எனவே இயேசு மூட்டிய தீ நம்முள்ளே பற்றி எரிகிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பற்றி எரிகிறதென்றால் நாம் நேர்மையாக உண்மையாக கடவுள் வழியில் நடக்கிற பொழுது அதிலே நடப்பதற்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்காது. ஒரு சிலர் தங்கள் சுயநலத்திற்காக அதில் இருப்பார்கள். நாம் பற்றி கொண்டு வாழலாம் இயேசுவை மட்டும். இந்த பிளவு சில சமயங்களிலே நமக்கு முன்னேற்றத்தையும் கூட தரும். இன்னும் அதிகமாக கடவுளை அன்பு செய்வோம், பாவத்தை விட்டுவிட்டு புண்ணியங்களை பெற்றுக்கொள்வோம், பாவத்தை தூக்கி கொண்டில்லாமல் நற்குணங்களை வெளிப்படுத்துவோம். நம்முடைய வாழ்வும் சிறந்ததாக இருக்கும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.